சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எத்தனை சோதனைகளை நீயும் கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது நடக்கும் இந்த விஷயத்தை நினைத்து வருந்தலாமா? என்னிடம் ரொம்ப நாளாகவே உன் மனதில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை என்னிடம் நீ வேண்டிக் கொண்டேதான் இருக்கிறாய். இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லையே சாயி, இத்தனை நாள் நானும் வேண்டுகிறேன், எனக்கு இதுவே மன உளைச்சலாக இருக்கிறது, இதுவே எனக்கு உடம்பை பாதிக்கிறது என்று எப்பொழுதுமே என்னிடம் வந்து வந்து நீ எப்பொழுதுமே இந்த விஷயத்தை இப்பொழுது சமீப காலமாக வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். எனக்கு அனைத்துமே தெரிந்துதான் நான் உன்னிடமே வந்திருக்கிறேன். உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் புரிந்து கொண்ட இந்த சாய் இப்பொழுது இந்த நேரத்தில் உன்னை வந்து நான் சந்தித்து இருக்கிறேன். அவ்வளவு சுலபமாக நான் யாருடைய வீட்டுக்கோ இல்லை யாருக்கும் வாக்கு கொடுக்கவோ செல்வது கிடையாது. யார் ஒருவன் என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் என்னுடைய கருணை பார்வையை காட்டுவேன். அவனுக்கு மட்டும்தான் நான் நல்ல விஷயத்தையே செய்வேன். ஏனென்றால் அவன் என்னை நம்புகிறான். அவன் என்னை தவிர வேறு எங்கும் செல்வது கிடையாது. அது மட்டுமல்லாமல் என்னையே நம்பிக்கொண்டு இருக்கும் பிள்ளைகள் எங்கு செல்வார்கள்? அதனால் நான் என்னுடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே பக்கத்தில் வைத்திருக்கிறேன். அவர்கள் கேட்ட உடனேயே அடுத்தடுத்த விஷயத்தை ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் அவர்களுக்கு சொல்லி சொல்லி நான் இருக்கிறேன் என்று சொல்லி மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டு இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன் என்றால் அதற்காக மிகப்பெரிய அளவில் போராடி நிச்சயமாக ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று நான் போராடி வாழ்க்கையில் ஜெயிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறேன். புரிகிறதா? இப்பொழுதும் நீ மனதார என்னிடம் பிரார்த்தனை செய்தாய். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எனக்காக இந்த விஷயம் சாயிக்கு பிடிக்குமா, இந்த விஷயம் சாயிக்கு பிடிக்குமா என்று பார்த்து பார்த்து செய்தாய். அந்த பார்த்து பார்த்து செய்தாய் பத்தியா, அந்த ஒரு விஷயத்திற்காகவே உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை மிகப்பெரிய ஒரு ஆளாக ஆக்க வேண்டும் என்று நினைத்து விட்டேன். தங்கமே, நீ எப்பொழுதுமே எனக்கு பார்த்து பார்த்து செய்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நானும் உனக்கு பார்த்து பார்த்துதானே செய்ய வேண்டும். ஏனென்றால் மனிதனாக இருக்கும் நீயே தெய்வத்திற்கு என்னென்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்யும் பொழுது, தெரியாமலேயே செய்யும் பொழுது உன் மனதுக்குள் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதை நான் செய்யாமல் இருப்பது எவ்வளவு பெரிய தவறாகும். இதனால் உன்னுடைய உடல்நிலையும் பாதிக்கிறது. கவலையை நினைத்து நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்க்கையும் பாதிக்கிறது, உன் உடல்நிலையும் பாதிக்கிறது. இனிமே என்னுடைய பிள்ளைக்கு உடல்நிலையும் செய்தான், மனநிலையும் செய்தான், நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்று சாய் வந்திருக்கிறேன். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ போராடி கொண்டு இருக்கும் போராட்டம் முடிந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் வர ஆரம்பித்து விடும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று அறிந்த இந்த சாய் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு இடத்திலும் துணையாகவும் ஒவ்வொரு இடத்திலும் பாதுகாப்பாகவும் நின்று உன்னை வாழ வைப்பேன். பல துரோகங்களுக்கு மத்தியிலிருந்தே நீ வெளியே வந்து விட்டாய். எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதிலிருந்தெல்லாம் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் வெளியே வந்த நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கும் சில விஷயங்களை நினைத்து கலங்கலாமா? நீ எவ்வளவு பெரிய பாதுகாப்பில் இருக்கிறாய் என்பது உனக்கு இன்னுமா புரியவில்லை? தங்கமே, நீ மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறாய். உனக்காக நிறைய தெய்வங்கள் உன்னை சுற்றி வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய கர்ம வினை ஒரு பக்கம் வேலை செய்தால் அதை தடுத்து உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருப்பதற்கு அனைத்து தெய்வமும், நீ வேண்டும் அனைத்து தெய்வங்களும் உனக்கு துணை இருக்கிறது. அதனால் தெய்வமே இல்லை, தெய்வம் நமக்கு உதவியே செய்யவில்லை என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விடாதே. நீ எவ்வளவுதான் மன உளைச்சலில் இருந்தாலும் உனக்கு அனைத்து தெய்வமும் உன் பக்கத்தில் நின்று ஆறுதல் வார்த்தையையும் நடக்க போகும் வார்த்தையையும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என்ன, உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கப் போகிறது, அதெல்லாம் நடக்கப் போகிறது என்று இன்றுமே உனக்கு தெரியாமல் இருப்பதுதான் மிக மிக உனக்கு வழியை தருகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை
உனக்கு இப்பொழுது கஷ்டமாக இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அது உனக்கே ஒரு இன்பமாக மாறும் தங்கமே. எதையும் நான் உனக்கு தெரியாமல் செய்வது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எது சரி தவறு என்று தெரிந்துதான் செய்கிறேன். முதலில் அதை நீ புரிந்து கொள். வாழ்க்கையில் உன்னை சீரும் சிறப்புமாக எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோடு நீ வாழ வேண்டும் என்று நான் நினைப்பதினால்தான் கொஞ்ச கால தாமதம் ஆக்குகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தர உனக்கு நான் எல்லா விஷயத்தையும் சாதாரணமாக தர வேண்டும் என்று நினைத்தால், அதாவது இன்று மட்டும் ஒரு சந்தோஷத்தை தர வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக கொடுத்து விடுவேன். ஆனால் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் என்றால் அது காலம் முழுவதும் இருக்க வேண்டும் என்றுதான் நான் எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் கால தாமதமாக்கி கொடுக்கிறேனே தவிர நான் கொடுக்கும் விஷயத்தை நிரந்தரமான சந்தோஷமாக அவர்களுக்கு கொடுக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் இருப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி நிமிஷத்தில் கூட உங்களுக்கு துணையாக இருப்பேன். பேரும் புகழையும் பெற்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து உன்னுடைய குடும்பத்திற்கு உன்னால் நிறைய நல்லது நடக்கும்படி நானே செய்வேன். இப்பொழுது இருக்கும் எதையும் வைத்து வாழ்க்கையில் தீர்மானித்து விடாதே. நீ கேட்கும் இடத்திலிருந்து உனக்கு நல்ல தகவல்கள் வரும். நீ எதிர்பார்க்கும் விஷயம் நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்நாள் முழுவதும் பல பேருக்கு நீ உதாரணமாக திகழ்வாய். இதுவரைக்கும் உன்னை பார்த்து மற்றவர்கள் இவளை போல் இருக்கக்கூடாது என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் அந்த வாயே இவளை போல்தான் வாழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு கொடியை நாட்டுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதற்கு துணையாக நான் இருப்பேன் என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. யோசி. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான இடைஞ்சல்களும் இல்லாமல், எந்த விதமான தொந்தரவும், ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை கூட இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நிமிடமும் அழகாக மாற்றுகிறேன். என்னிடம் தந்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையை. பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய்? கவலைப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை அம்மா. நீ யோசித்து பார். எத்தனை விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் தாண்டி வந்தாய். இந்த சில கஷ்டமான விஷயங்களையும் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் தாண்டி விடுவாய். நிறைய எதிர்பார்ப்புகளும் நிறைய அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். கோடான கோடிகள் நன்றிகளை நீ சொல்வாய். ஆனால் எந்த நன்றிக்காகவும் நான் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது. அதாவது எதையும் நான் எந்த ஒரு நன்றிக்காகவும் எதுவும் செய்வது கிடையாது. நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய அனுகிரகமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. காலம் முழுவதும் நிச்சயமாக உனக்கு நான் துணை இருப்பேன். பாடுபட்டு விட்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் அசிங்கப்படாமல், எந்த இடத்திலும் உனக்கு எந்த தொந்தரவுமே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை வாழ வைக்கிறேன். தைரியமாக இருங்கள். எது செய்தாலும் உங்கள் மனம் தைரியத்தோடு செய்ய வேண்டும். நல்ல விஷயத்தை தானே செய்ய போகிறீர்கள். அதனால் தைரியமாக செய்யுங்கள். எல்லா இடத்திலும் உங்களுக்கு முழு துணையாக இந்த சாய் இருப்பேன் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அனைத்தையும் நடத்தி தந்து உங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி உங்களை ஒரு பெரிய ஒரு ஆளாக இந்த சாய் மாற்றுவேன். நம்பிக்கையோடு இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.